ஹாய் கை, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா காட்லின் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு டைஸ் ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப். இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க, அதாவது ஒயிட் சைடு ஒன்று பிளாக் சைடு ஒன்றுட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 to 12 ஏதாச்சும் ரேண்டமாக ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். 2 பிளேயர் இருப்பாங்க, ஃபோன் நம்பர் கீழே வச்சுட்டு இப்போ ஒரு ஏ பர்சன் வந்து ஒயிட் சைடு எடுத்துக்கிட்டாங்கன்னா, பி பர்சன் வந்து பிளாக் சைடு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணாங்கன்னா நம்பர் ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்ம ஒரு சிங்கிள் டைஸாக இல்லாமல் ஒரு யூஸருக்கும் ஒரு இது நம்ம வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கோம். இதில் 1 to 12 வரைக்கும் வச்சிருக்கு. இதில் எந்த கஸ்டமைசபிள் ஆப்ஷன், செட்டிங்ஸ், மேக்ஸ் லிமிட்டு எதுவும் வைக்கிற மாதிரி இப்போதைக்கு வைக்கல. ஓகேவா, வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நியூ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போ வந்து ஜெட்பேக் கம்போஸ் யூஸ் பண்ணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு வந்து இந்த இடத்துல எம்டி ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஜெட்பேக் கம்போஸோட லோகோ. ஓகேவா, உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக் கொடுத்துக்கலாம், நேம் கொடுத்துக்கலாம். நேம் வந்து டூ பிளேயர் இந்த நேம் வச்சுருக்கேன். ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகே, ஒன்ஸ் நமக்கு இந்த கிரேடில் எல்லாம் பில்ட் ஆனோடனே நமக்கு வந்துடும். ஒன்ஸ் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு கிரேட் எல்லாம் பில்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அதில் ஜென்ரேட்டாக இருக்க பாய்லர் பிளேட் கூட ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கான ஒரு ஓன் யூஐ கம்போசபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நேமிங் வந்து கம்போசபிள். நான் வந்து 2 பிளேயர் யூஐன்னு போட்டுக்கிறேன். நம்ம எந்த இன்புட்டும் வாங்க போறது இல்லை. ஸோ அப்படி ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீனில் நம்ம வந்து 2 ஹாஃப் எடுக்க போகிறோம். ஓகேவா, டாப்பில் வந்து ஒயிட்டும் பாட்டமில் வந்து பிளாக்கும் எடுக்க போகிறோம். தென் வந்து இது வந்து அப் அண்ட் டவுன் இருக்குது. ஓகேவா, டூ வெர்டிக்கல் இருக்கு. வெர்டிக்கல்னா நம்ம வந்து ஒரு காலம் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா, ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு எக்ஸாம்பிளோட போகலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காலம் டெக்ளேர் பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஓகே நம்மளோட இந்த யூஐ நம்ம இங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் மெயின் ஆக்டிவிட்டியில நம்மளோட யூஐ நேம் வந்து 2 பிளேயர் யூஐ. ஓகே, நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு ப்ரிவியூ இது பண்ணிக்கலாம். அப்புறம் தான் நமக்கு சைட் பை சைடு இங்கே பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ப்ரிவியூ இது பண்ணுறதுக்கு ப்ரிவியூ கீழே இதுக்கு ஒரு கம்போசபிள். இதுக்கு நம்ம என்னென்ன வேணாலும் கொடுத்துக்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ரிவியூ 2 பிளேயர் யூஐன்னு போட்டுக்கிறேன். உள்ளுக்குள்ள நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ், ஐ மீன் நம்மளோட 2 பிளேயர் கால் பண்ணிக்கிறேன். இதுல ஷோ பேக்ரவுண்ட் ட்ரூ, கமா ஷோ சிஸ்டம் யூஐ ஆல்சோ ட்ரூ. ஓகே, நம்ம கொஞ்சம் ஜூம் இன் ஆயிருக்கு, நம்ம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம இங்கே பண்ண சேவ் பண்ணோம்னா இந்த ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஒரு டைமும் ஆப் ஃபுல்லாக பில்டு பண்ணணும்னு இல்லாமல் இங்கே குயிக்காக யூஐல பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு காலம் இருக்கு, 2 பாக்ஸ் வேணும். ஏன்னா நம்ம வந்து காலம் லேஅவுட்டுக்குள்ள பாக்ஸ் இது யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகே, ஒரு காலம் அதுக்குள்ள 2 பாக்ஸ். ஒரு பாக்ஸ் வந்து ஒயிட்டுக்கு, இன்னொரு பாக்ஸ் வந்து பிளாக்குக்கு. ஓகேவா, இது பாக்ஸ் லேஅவுட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் இருந்துச்சுன்னா ஹோவர் பண்ணிட்டு நீங்க இம்போர்ட் பாக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அது வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம டெக்ஸ்ட் போட்டுக்கலாம்.
கம்போசபிள் போட்டுட்டு ஒரு டம்மியோ டெக்ஸ்ட் மட்டும் இப்போது பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒயிட் பாக்ஸ். இதை இன்னொரு தடவை நம்ம காப்பி பண்ணிட்டு பிளாக் புக். ஓகேவா, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ரீலோட் கொடுத்துருக்கோம். நமக்கு எல்லாம் இந்த இடத்துல வந்திருக்கு கரெக்டா. இப்போ ஓவர் பண்ணோம்னா நமக்கு ஐ மீன் நம்ம எந்த ஒரு மாடிஃபையர் யூஸ் பண்ணாதனால இது ரொம்ப டாப்ல போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மாடிஃபையர் யூஸ் பண்ணோம், ஒரு மாடிஃபையரா நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் வந்து காலமுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம், ஓகே காலமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து மெட்டீரியல். நான் ஃபர்ஸ்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மட்டும் நான் வந்து மெட்டீரியல் தீம் யூஸ் பண்ண வரேன். மெட்டீரியல் தீம் டாட் டாட் பாத்தீங்களா, இப்போ ஒரு கலர் அப்ளை ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தா தெரியுதா, இந்த ஒரு பர்பிள் கலர். இது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளோட காலம் வந்து குட்டியா தான் இருக்கு. ஓகேவா, இது நம்ம வந்து இந்த பேஜ் ஃபுல்லா ஆக்குபை பண்ற மாதிரி பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டாட் ஃபில் மேப் அதாவது ஹைட் இருக்கு, விட்த் இருக்கு, நமக்கு சைஸ் தான் வேணும். நம்ம வந்து ஃபுல் ஓவரால நமக்கு வேணும் கரெக்டா. இப்போ நம்ம பண்ணிட்டோம்னா இந்த ஃபுல் பேஜுமே நமக்கு அந்த பர்டிகுலர் கலர் வந்து அப்ளை ஆயிரும். ஓகேவா, இது வந்து ஒரு டைனமிக்கா திங்க் ஆகும் இந்த மெட்டீரியல் தீமோட ஒரு கலர். ஓகேவா, இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் பேஜுக்கும் இந்த கலர் வந்துடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஒயிட் பாக்ஸை நம்ம இந்த பேஜோட பாதியிலையும் பிளாக் பாக்ஸை ரெண்டாவது பாதியிலையும் நம்ம கொண்டு வரணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஓகே ஒயிட் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் இந்த ஒயிட் பாக்ஸுங்கிற டெக்ஸ்டோட அலைன்மெண்ட்டை மட்டும் நம்ம வந்து சென்டர் கொண்டு வந்துடுவோம். அதே சேம் இதுக்கு நம்ம இதுக்கு வந்து அலைன்மெண்ட் ஓகே 1 minute. ஓகே, இல்லாட்டி நம்ம வந்து இந்த பாக்ஸோட நமக்கு வந்து கண்டென்ட் அலைன்மெண்ட் இருக்கு. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ட் அலைன்மெண்ட் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணோம்னா இப்போ ஒயிட் பாக்ஸோடது இந்த இடத்துல வந்துடும். நம்ம வந்து இது ஏன் வரலன்னா நம்ம வந்து மாடிஃபையர் ஆட் பண்ணல, அதனால வரல. மாடிஃபையர் இது வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த இது ஃபுல்லா ஆக்குபை பண்ணணும். மேப் வித் இப்போ நமக்கு சென்டரில் வரும். நம்ம ஆர்டர் தப்பாக போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு வந்துடுச்சு, ஒயிட் வந்துடுச்சு. அதே இதை நம்ம வந்து இது அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டு நம்ம பிளாக் போட்டுக்கலாம்.
போட்டோம்னா நமக்கு பிளாக்கும் கீழே வந்துடும். வந்துருச்சா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், மேலே இருக்கு. இப்போ நம்ம வந்து சென்டரில் இருக்கு. கொண்டு வந்ததுக்கு வந்து டாட் ஒன்னப்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் பேஜை ஆக்குபை பண்ணிக்கும். ஐ மீன் இருக்கிற ஸ்க்ரீனில் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிக்கும். ஐ மீன் இப்போ இது மட்டும் தானே வெயிட் யூஸ் பண்ணுது, அதெல்லாம் இது ஃபுல்லாக எடுத்துக்கும். இதே நம்ம வந்து கீழே ஆட் பண்ணிட்டோம்னா அது 50 இது 50 எடுத்துக்கும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா இது மேலே இது கீழே இருக்கும். இது நம்ம மேலே கீழே வந்துருக்கா. இப்போ நம்ம வந்து இந்த ஒயிட் பாக்ஸ், இப்போ நம்ம மேலே இருக்க இந்த பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் பண்ணிடுறேன். இது நமக்கு தேவையில்லை, நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் போட்டேன். ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த ஒயிட் பாக்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேலே வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இதில் வந்து மாடிஃபையரில் வந்து பேக்ரவுண்ட் கலர் இருக்கு. அதில் வந்து கலர் டாட் ஒயிட். உங்களுக்கு இந்த இதே மாதிரி இந்த இதுக்கு நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கொடுக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 1 செகண்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நமக்கு வந்து மேலே ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுத்தோம், நமக்கு ஒயிட் கலர் வந்துட்டு, கீழே வந்து பிளாக் கலர் வந்துட்டு, டெக்ஸ்ட் வந்து நம்ம கலர் மாற்றிடுவோம். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கலர் ஈக்குவல் டு கலர் டாட் ஒயிட். இப்போ வந்துருச்சா நமக்கு ஒயிட் பாக்ஸுக்கு பிளாக் பாக்ஸுக்கு வந்துட்டு. இப்போ நம்ம சேம் இதுக்கும் நம்ம ஸ்டாண்டர்டா பிளாக் கலர் அசைன் பண்ணிடுவோம். கலர் ஈக்குவல் டு கலர் ஈக்குவல் டு கலர் டாட் பிளாக். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த ஐ மீன் ஒயிட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் கலர் இருக்கிறது நம்ம சைஸ் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். சைஸுக்கு வந்து நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் இதுக்கு வந்து நம்ம வந்து 40.sp பண்ணிக்கலாம். சேம் எஸ்பி இது உங்களுக்கு ரெட் கலர்ல காட்டுச்சுன்னா 1 டைம் ஓவர் பண்ணி இம்போர்ட் வரும். நம்ம இம்போர்ட் கொடுத்துட்டோம்னா வந்துருச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம இது பண்ணோம்னா கொஞ்சம் நமக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ நமக்கு வந்து டெக்ஸ்ட் கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஐ மீன் பெட்டர் விசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு சைஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஐ மீன் டெக்ஸ்டோட சைஸு அந்த டிஸ்பிளே பண்ணுறதோட சைஸ் எல்லாமே டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டேட் இது பண்ணணும். நம்ம வந்து ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம்ல, அதாவது கிளிக் பண்ணலாம் எனக்கு நடக்கணும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பாக்ஸில் இருக்கும். பாக்ஸில் நம்ம போய் படித்தோம்னா இந்த ஆன் கிளிக்ன்ட்டு ஒரு ஓவர் பண்ணோம்னா நமக்கு வந்து
சாரி, இந்த மாடிஃபையர்ல நமக்கு கிளிக்கபிள்னு ஒன்று இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ கிளிக் பண்ணோம்னா எனக்கு ரேண்டமா நம்பர் ஜென்ரேட் ஆகணும்ல, அதை நம்ம வந்து செட்டப் பண்ணணும். ஓகேவா, நம்பர் வந்து இந்த இடத்துல எது இருக்கு, இந்த ஒயிட் பாக்ஸுங்கிற இடத்துல நம்ம அதுக்கு வந்து ரேண்டமா நம்பர் வரும் கரெக்டா. ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு வந்து ஸ்டேட் யூஏயோட ஸ்டேட் மாறுது இல்லை, ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டேட் வந்து டிக்ளேர் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டேட் டிக்ளேர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டாப்க்கு போயிட்டு வேல் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒயிட் பாக்ஸுக்கு ஒரு ஸ்டேட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஒயிட் பாக்ஸ் ஸ்டேட். ஓகேவா, இதுக்கு வந்து இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல என்ன டிக்ளேர் பண்ணணும், இப்ப இதுல எனக்கு பை நம்ம வந்து மூட்டபிள் ஸ்டேட் ஆஃப் இந்த இடத்துல நம்ம வந்து நல்னு போட்டுக்குவோம். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல வந்து ஒயிட் பாக்ஸ் பிளாக் பாக்ஸ்ன்னு காட்டணும்ல, அதனால வச்சு வந்து இந்த இடத்துல வந்து இன்ட் போட்டுட்டு நல்ல பில் போட்டுடலாம். இப்போ எனக்கு இதில் வந்து இம்போர்ட் பண்ணணும்னு கெட் இம்போர்ட் பண்ணிட்டு எனக்கு இது நார்மலாகிடும். சேம் திங் நம்ம வந்து பிளாக் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து பிளாக் பாக்ஸ் போட்டோம். நம்ம வந்து ஒயிட் பாக்ஸுக்கும் பிளாக் பாக்ஸுக்கும் ஸ்டேட் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த மாடிஃபையர்ல டாட் கிளிக்கபிள் கிளிக்கபிள்ல நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து நம்பர் ஜென்ரேட் ஆகும் கரெக்டாக. அந்த நம்பர் வந்து இப்போ இது வந்து ஒயிட் பாக்ஸ், நம்ம ஒயிட் பாக்ஸ் ஸ்டேட்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதை நம்ம இந்த இடத்துல ஸ்டோ பண்ணிடுவோம். ஐ மீன் இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல ஸ்டோ பண்ணிடுவோம். ஓகே ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த என்ன பண்ணணும், கிளிக் பண்ணாங்கன்னா நம்பர் ஜென்ரேட் ஆகணும் கரெக்டாக. அது வந்து ஒயிட் பாக்ஸ் ஸ்டேட்ல 1 to 12 வரைக்கும் நம்பர் இதில் வந்து ரேண்டமாக இது பண்ணணும். வேல் இருக்கு, நம்ம வேர்னு மாட்டோம். ஓகே, சேம் இதே தான் நமக்கு வந்து பிளாக் பாக்ஸுக்கு வேணும். டாட் கிளிக்கபிள் bracket close bracket. இந்த இடத்துல நம்ம வந்து black box. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இத ஒயிட் பாக்ஸ் இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி எப்படி இருக்கும் அதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல டெக்ஸ்ட்ங்கிற இடத்துல நம்ம வந்து இந்த ஒயிட் பாக்ஸ் இதை எடுத்துட்டு வரணும். நல்லா இருக்கிறப்ப எனக்கு ஒயிட் பாக்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஒன் கிளிக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்பர் வரணும். அதை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். 1 minute. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல ஒயிட் பாக்ஸ் கிரியேட்டை கால் பண்ணிட்டு இப்போ இதோட மீனிங் என்னன்னா, இஃப் நல்லா இருக்கிறப்ப ஓகேவா, இந்த ஒயிட் பாக்ஸ் வந்து ஏன்னா நம்ம ஒன்ஸ் கிளிக் பண்ணாதானே இந்த நம்பர் ஜென்ரேட் ஆகும். எடுத்தோட்டியே ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அது நல்லுன்னு தானே இருக்கும். ஒன்ஸ் நல்லா இருக்கிறப்ப எனக்கு வந்து ஒயிட் பாக்ஸ்னு பிரிண்ட் ஆகணும்.
நல்லா இல்லாட்டி எனக்கு இங்க ஜென்ரேட் ஆகிற நம்பர் வந்து இந்த இடத்துல வந்துடும். புரியுதா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிமிஷம் இதை ரெஃபரன்ஸ் பண்ணிக்கணும். இதுல நம்ம இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு தாட் இன்டராக்டிவ் மோட் கொடுத்துக்கலாம். ஐ மீன் நம்ம ஃபோன் பூட் பண்ணனால டைம் ஆகுது அதனால. ஓகே, இப்போ நான் வந்து ஒயிட் பாக்ஸ்ல நம்ம அதை ஆட் பண்ணிட்டோம். கரெக்டாக இப்போ ஒயிட் பாக்ஸ் இருக்க நான் ஒன்ஸ் கிளிக் பண்றேன், எனக்கு வந்து நம்பர் தர ஆரம்பிக்கிறோம். பார்த்தீங்களா, நம்பர் தர ஆரம்பிச்சிட்டா. இதே இது நான் பிளாக் பாக்ஸ்ல கிளிக் பண்ணனால எனக்கு ஒன்றுமே நடக்காது. ஏன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன் இன்னும் இங்கே டெக்ளேர் பண்ணலை. அதே ஃபங்க்ஷன் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும், டெக்ஸ்டுக்கு இடத்துல பிளாக் பாக்ஸ் ஸ்டேட் எடுத்துட்டு வரணும். கொஸ்டின் மார்க், அதாவது இந்த பிளாக் பாக்ஸ் வந்து நல்லபடா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? டூ ஸ்ட்ரிங்ன்றது நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கை தான் இது பண்ண முடியும். அதனால அது இப்போ வந்து எல்விஸ் கேரக்டர், அதாவது இத்து போட்டு கொஸ்டின் மார்க் போட்டோம்னா அது வந்து சாரி கொஸ்டின் மார்க் போட்டுட்டு இத்து போட்டோம்னா இது பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்விஸ் கேரக்டர். ஓகேவா? இஃப் இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஐ மீன் இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இஃப் நல்லா இல்லாட்டி என்ன நம்பர் வருதோ அதை வந்து ஸ்ட்ரிங்கா மாத்தி இது பண்ணிடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 1 செகண்ட் ரன் பண்ணிட்டு பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் வந்து பிளாக் பாக்ஸை கிளிக் பண்றேன், எனக்கு நம்பர் ஜென்ரேட் ஆரம்பிச்சிருச்சு. ஒயிட் பாக்ஸ்ல கிளிக் பண்றேன், எனக்கு நம்பர் ஜென்ரேட் ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபெய்ன்மேன் டெக்னிக்ல லேர்னிங் பை டூயிங் கான்செப்ட்ல ஒரு ஸ்டேட்னா என்ன, அதை நம்ம எப்படி டெக்ளேர் பண்றோம், தென் நல்லபடியா இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம், ஐ மீன் எல்விஸ் கேரக்டர் யூஸ் பண்றோம், தென் ஒரு பாக்ஸ் லே அவுட்னா என்ன, அதை நம்ம எப்படி டிசைன் பண்ணோம், தென் காலமுக்கும் ரோக்கும் காலம் வச்சு எப்படி நம்ம இது பண்ணுவோம். இதே இது நான் அந்த இடத்துல ரோம்னு மாத்துறேன். நமக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். என்ன எரர் வந்திருக்கு, வெயிட்டுங்கிறது ஒரே இருக்கும். வெயிட்டுங்கிறது இதுல யூஸ் பண்ண முடியாது. இதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். வேற என்ன இருக்கு, ஓகே இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் இதோட ஜேர்னியா நம்ம வந்து இந்த ஒரு பில்டு எப்படி நம்ம சாம்சங் கேலக்ஸி ஸ்டோரில் அப்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அப்ளிகேஷனோட லோகோ செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்றதுன்னா, ஐ மீன் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ ரிசோர்ஸ் மேனேஜர் இருக்குல்ல, இதுல பார்த்தோம்னா இது வந்து ஸ்டாண்டர்டா இருக்கிறது. நம்ம என்ன பண்ணலாம், டிராப் டவுன் பண்ணிட்டு நம்மளோடது டிராவபிள் 1 மினிட். நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஐ மீன் ரிசோர்ஸ் ஃபோல்டர்ல இருக்க டிராவபிள் ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ போயிட்டு இமேஜ் ஆசெட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து கீழே பேத்தில் நான் வந்து இமேஜ் தான் வச்சிருக்கேன், அதனால வந்து பேத்தில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பிங்க் பேந்தர்ல இருக்க ஒரு கேரக்டர். ஓகே, இதை நம்ம வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வந்து ஓகே, இது சைஸ். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலர் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கலர் போயிட்டு ஓகே, இப்போ நமக்கு வந்து பக்காவா இருக்கு கரெக்டா. ஐ மீன் இதெல்லாம் நம்ம வேரியஸ் தீம்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஐகானோட சைஸ் மாறும்ல, அதுக்கு இது. ஓகே, இப்போ நம்ம ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா நம்மளோட அப்ளிகேஷனோட இதுதான்.
ஓகே, இப்போ நம்ம அதை பில்டு பண்ணி வந்து பார்க்கலாம். ஒரு நிமிஷம். இப்போ என்னோட மொபைல் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த ஆப்பை ரன் கொடுப்போம். ஓகே, கிரேடல் பில்ட் ஆகுது. சாரி, ஒரு சிம்பிளான கான்செப்டுக்கு ஒரு ½ hour எடுத்துக்கிட்டது மிஸ்டேக். ஸோ லேட்டராக போக போக எப்படி எஃபிஷியண்ட்டாக சிம்பிளாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்ன சொல்லணுமோ அதை சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நமக்கு ஒரு இஷ்யூஸ் வந்திருக்கு. என்ன இஷ்யூஸ்னா, டிபெண்டன்சிஸ் வந்து 1.19 தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளோடது வந்து அது செட் ஆகாது. இதை நம்ம எங்கே போயிட்டு இது பண்ணணும்னா, கிரேடில் ஸ்கிரிப்டில் இந்த lipversion.toml ஒரு இது இருக்கு. அதுல போயிட்டு நம்ம வந்து இந்த core KTXங்கிறத நம்ம வந்து வெர்ஷன் 17க்கு மாத்தி விட்டு ஒன் டைம் திங்ஸ் நம்ம ஒன்று கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். ஓகே, நம்ம ஒன்ஸ் அகைன் ரன் கொடுக்கலாம். இப்போ இந்த வீடியோட பார்ட்டா நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம சாம்சங் டெவலப்பர் அக்கௌண்ட் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பண்ணியிருக்க டம்மியான ஆப்பை எப்படி சாம்சங் டெவலப்பர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சாம்சங் கேலக்ஸி ஸ்டோர்ல எப்படி பப்ளிஷ் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு அந்த நம்ம போட்ட லோகோ வந்துருச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த ரேண்டம் ஜம்ப் ஜென்ரேட் ஆகும். இதுலேயே நம்ம ஹாப்டிக் ஃபீட்பேக் எல்லாமே ஆட் பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து நம்ம அடுத்த வெர்ஷன்ல பண்ணுவோம். இப்போ இருக்க வெர்ஷன் ரொம்ப லைட் வெயிட்டா பண்ற மாதிரி வச்சுட்டு இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாம்சங் கேலக்ஸி ஸ்டோர்ல பப்ளிஷ் பண்ணலாம். லேட்டரா பை திஸ் மந்த் எண்டில் பிளே ஸ்டோர்ல முடிஞ்சா நம்ம பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷனோட வெர்ஷன் 1. அட் த சேம் டைம் இந்த ப்ராஜெக்டை வந்து நான் கிட்ல போட்டு அந்த ப்ராஜெக்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அந்த வீடியோட கமெண்ட்ல போடணும். ஓகே, that's all. Thank you. See you in the next video. Have a nice day. Bye.